Hi everyone. So இந்த வீடியோ ஒரு முக்கியமான லைஃப் டர்னிங் மூமெண்ட்டோட வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். எப்பவுமே நான் சொல்கிறது தானே. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் இது முக்கியமான டேர்னிங் பாயிண்டான ஒரு வீடியோவாக தான் அமையும். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இது லாஸ்ட் நிமிஷம். இந்த லாஸ்ட் நிமிஷத்தில் உங்களுக்கு 15 டேஸ் இருக்குதுன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். 11க்கும் 12க்கும் பப்ளிக் எக்ஸாம் 2024. ஆனால் உண்மையிலே 15 டேஸ் இருக்கா சொல்லுங்கள்? கிடையாது. இப்போ ப்ராக்டிக்கல் எழுதிட்டு இருப்பீங்க, இன்னும் முடியலை. ஸோ தோராயமாக லாஸ்ட்டு 3 நாள் கணக்கு எடுத்துக்காதீங்கன்னு நான் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 29, 28, 27 கணக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா தமிழ் எக்ஸாம் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு 10 நாள் தான் கையில் இருக்குது. இந்த 10 நாளில் நீங்கள் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படித்தது எல்லாமே வீணாகக்கூடாதுன்னா இந்த 10 நாளுமே உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய திறன், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய வில் பவர் என்னென்னமோ சொல்லலாம், அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் ஒரு 500க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். இதை எந்த குரூப்பாக இருந்தாலும் நான் அடித்து சொல்ல முடியும். ஸோ இத்தனை நாள் நான் ஃபாலோ பண்ணல, இத்தனை நாள் நான் இவ்வளோ நேரம் படிக்கலை, ஆனால் இப்போ என்னால் படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா ஸ்கூலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லீவ் விட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கனால நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கனால நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. ஆனால் ஸ்கூல் இப்போ விட்டுருவாங்க. நீங்கள் பெர்மிஷன் கேட்டு கூட படிங்க, வேறு வழி இல்லை. சரிங்களா? 14 hours உங்கள் கையில் வேணும். சரிங்களா? சரி, அப்படி எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நான் சொல்கிறது தான் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். என்னென்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு முக்கியமாக ஒரு லைக் போட்டுருங்க. டெய்லியும் ரிவைஸ் பண்ணுறது 1 mark கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லையும் ரொம்ப முக்கியம். 1 mark கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். இன் எனி ஒன் சப்ஜெக்ட் ஃபார் 1 hour. எந்த 1 hour வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே எழுதியிருக்க டைமிங்கில் எந்த 1 hour வேணாலும் இருக்கலாம். எந்த 1 hourல வேணால் நீங்கள் பெஸ்ட்டு நைட் ஆர் மார்னிங், ஃபஸ்ட் ஆர் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இல்லை ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 1 hour எனி சப்ஜெக்ட், பயாலஜியாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம். 1 mark எல்லா சாப்டர்ஸும் படிக்கிறதா சார்ன்னு கேட்டால் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்து நீங்கள் 15 லெசன் படிக்க முடியும்னா ஒரே முட்டை 15 லெசன் படிங்க. மண்டேல இல்லையா, அடுத்த நாளும் திரும்ப படிங்க. இந்த 10 நாளுமே தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 1 mark படிக்க ட்ரை பண்ணுங்கள். மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர். இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும், கோர் சப்ஜெக்ட் மட்டும் நல்ல கவனம் செலுத்துங்க. 1 mark ஓகேவா? அப்போ அந்த 1 markல தவறுகள் கம்மியாகுனா புக் பேக்கே உங்களுக்கு 90% வரும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 சப்ஜெக்ட் எடுக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. 2 சப்ஜெக்ட் எடுத்தால் தான் நமக்கு நிதானமாக உட்காந்து யோசிச்சு படிக்க முடியும், பிளான் பண்ணி படிக்க முடியும். சரிங்களா? சரி, நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், என்ன சப்ஜெக்ட் படிக்கணுங்கிறதெல்லாம் முன்னாடி நாளே நீங்கள் பிளான் பண்ணி வச்சிடணும். அது இந்த ஷெடியூல் சொல்லும் போதே நான் சொல்கிறேன். மார்னிங் 5 மணி நேரம் எப்போவுமே டெய்லி நீ மேக்ஸ் போடணும். அதுக்கு நீங்கள் 4:45 எந்திரிக்கணும், 4:30 எந்திரிக்கணும். அப்போ தான் 4:45 ஷெடியூல் போட முடியும், ஷெடியூலில் உட்கார முடியும். அண்ட் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 5 hours படிக்க முடியும். மேக்ஸு இன்கம்ப்ளீட் இருக்க சம்ஸு, ரிவிஷன் பண்ணுற சம்ஸு என்னெல்லாம் பண்ணணுமோ 5 மணி நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு திரும்பவும் ஆஃப்டர் 11:45, அதாவது காலையில் ஆஃப்டர் 11:45 செகண்ட் சப்ஜெக்ட் ஒன்று ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது எப்படி பிரிச்சுக்கன்னு பாருங்கள். 11:45 4 மணி முடி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஆனால் நான் இங்கே என்ன சொன்னேன், ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டுன்னு சொன்னேன். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டுன்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த 11:45 4 PM முடி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு இது செட் ஆச்சு அப்படின்னா ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி, ஏன்னா 10 நாள் தாங்க இருக்குது. அதனால தான் நான் 3 எழுதியிருக்கேங்க. பயாலஜிக்கு படிக்க டைம் கிடைக்காது. ஸோ அதனால் 4:30 8:30 வரைக்கும் பயாலஜி ஆர் சிஎஸ்சின்னு எழுதியிருக்கேன். பயாலஜி எவ்வளோ முக்கியமான சப்ஜெக்ட்னு தெரியும்ல, பயாலஜி ஆர் சிஎஸ்சின்னு எழுதியிருக்கேன். கம்ப்யூட்டருக்கு அவ்வளோ நேரம் தேவையில்லைன்னா ஃபிசிக்ஸ் படித்தவங்க கெமிஸ்ட்ரி படிங்க. கம்ப்யூட்டருக்கு அவங்களால தேவையில்லைன்னா கெமிஸ்ட்ரி படிச்சிட்டிங்களா, கெமிஸ்ட்ரி இன்னும் படிக்கணுமா படிங்க, இல்லை ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா படிங்க. ஏதாவது 2 சப்ஜெக்ட் படிங்க, இல்லைனா ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்ட் படிங்க. சார் இப்போ தான் 2 சப்ஜெக்ட் சொன்னீங்க, இப்போ 3 சப்ஜெக்ட் சொல்கிறீங்கன்னா நான் முதல்ல சொன்னது தான், நமக்கு இருக்கிற 15 நாள் கிடையாது, 10 நாள் 9 நாள் தான் இருக்குது. அப்போ நம்ம காலையில் 5 மணி நேரம் மஸ்ட்டு மேக்ஸ் போடுங்க. 4:45 to 11:45 to 4 மணி முடி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் அந்த ஒரு 2 லெசன் ஒரு லெசன் உட்காந்து படிங்க. ஒரு நாளைக்கு 2 யூனிட் 1 யூனிட் படிக்கும்போது தான் முடியும், இல்லைனா முடியாது. சரிங்களா? அப்போது ஃபிசிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் ஈவினிங் 4:30 to 8:30 கெமிஸ்ட்ரி படிச்சுக்கணும்னா படிச்சுக்கோங்க. பயாலஜி லேக் ஆகில்லை, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருவேன்னா படிச்சுக்கோங்க. இல்லைனா
ஃபிசிக்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் படித்து நிறைய ஆப்ஷன்ஸ் தரம் பாருங்கள். ஃபிசிக்ஸ் 11:45 4 மணி முடி நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4:30 8:30 வரைக்கும் பயாலஜி படிங்க. சரிங்களா? பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர். இல்லை சார் நான் பயாலஜி நல்லா தெரியும், நான் கம்ப்யூட்டர் நல்லா தெரியும்னா நான் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிறேன். எப்படி வேணாலும் உங்கள் சௌரியம். ஆனால் 3 சப்ஜெக்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே 1 day 2 சப்ஜெக்ட்டுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் எழுதி போடுறேன் இருங்க. 1 day 2 சப்ஜெக்ட்டுன்னு எழுதியிருக்கல, அது 3 சப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாகிடும். ஓகேவா? 3 சப்ஜெக்ட்டுங்க. அது என்னென்னா மேக்ஸ் நீங்கள் மேண்டிட்டரியாக டெய்லி போடணும். ஓகேவா? ரைட். இப்போது ஷெடியூலை பார்த்துடலாம். மார்னிங் வந்து 4:45 4:30 எந்திரிச்சா தான் உங்களால் 4:45 படிக்க முடியும். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நான் சொன்ன விஷயங்கள் பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். காகல் பண்ணணும், ஆயில் புல்லிங் பண்ணணும், அண்ட் சுடுதண்ணி ஃபஸ்ட்டு குடிச்சுக்கணும், அப்புறம் ஆயில் புல்லிங் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன். இதுக்கே 5 மணி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே தியான மோடில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கிங்கை பண்ணுங்கள். 4:45 to 5 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் 7 மணிக்கு அந்த ஷெடியூலை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பிரேக் எடுங்க. ஒரு அரை மணி நேரம் பிரேக்கு. ஓகேவா? 30 minutes பிரேக் எடுக்கிறீங்க. திரும்ப 7:30 9 மணி வரைக்கும் காலையில் வந்து படிக்கிறீங்க. முடித்ததுக்கப்புறம் குளிக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து அந்த பிரேக் 1 hour ஒரு 9 மணிலேருந்து 10 மணி முடி ஒரு பிரேக் எடுக்கிறோம். அது 1 hour பிரேக் எடுக்கிறோம். அந்த 1 hour பிரேக் முடித்ததுக்கப்புறம் 10 மணிலேருந்து 11:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறோம். திரும்பவும் படித்து இதெல்லாம் மேக்ஸ் தான் படிக்க போகிறோம். படித்து பிரேக் வந்து 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 11:45 வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து 11:30 முடி தான் மேக்ஸ் படிக்க முடியும். 11:45 புது ஷெடியூல். ஸோ 11:45 1:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு அல்லது கெமிஸ்ட்ரி படிங்க. ஸோ அங்கே ஒரு ஷெடியூல் போகுது. திரும்ப ஒரு லஞ்ச் பிரேக்கு. அந்த லஞ்ச் பிரேக் வந்து 1 மணி நேரம். நீங்கள் 1:30க்கே சாப்பிட்டீங்கன்னா ஆக்சுவலாக 1 மணிக்கே சாப்பிட்றணும். நான் வந்து இங்கே 1:30க்கு தான் உங்களுக்கு லஞ்ச் விட்ருக்கேன். நான் விடுறது கிடையாது. இந்த மாதிரி கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ண உடம்பும் நல்லாயிருக்கும், பிரச்சனையும் இருக்காது. சொல்ல மறந்துட்டேன், ஒரு பிரேக்லேயும் நீங்கள் வந்து பிரேக்கில் தண்ணி குடித்தாலும் சரி, படிக்கும்போது தண்ணி குடித்தாலும் சரி, தண்ணி மட்டும் ஒரு 2 to 3 liters 2 to 3 liters குடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்களா, தூக்கம் வராது. லஞ்ச் பிரேக் 1 hour. 2:30 to 4 PM முடிச்சு ஒரு ஷெடியூல் போடுறீங்க. எப்போது லஞ்ச் பிரேக் முடித்ததுக்கப்புறம் 2:30 to 4 மணி முடி ஒரு ஷெடியூல் போடுறீங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு 30 minutes பிரேக்கு முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 4:30 மணிலேருந்து இன்னொரு ஷெடியூல் 6 மணி முடி வரை படிங்க. திரும்பவும் 6:30 to 8:30 முடி. நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஒரு அரை மணி நேரம் பிரேக் இங்கே வருது, இங்கே எழுத மறந்துட்டேன். ஒரு 30 minutes பிரேக். ஓகேவா? 30 minutes பிரேக் வரும். அதுக்கப்புறம் ஒரு 6:30 8:30 வரைக்கும் 2 மணி நேரம் படிக்கிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு க்ளோஸ். 8:30 to 9 சாப்பிட்றது ஏதாவது பண்ணுங்கள், ஏதாவது டிவி பார்க்குறேன்னா பாருங்கள். பட் டைவர்ட் ஆகிக்காதீங்க, தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்காதிங்க, எதையோ போட்டு மனசில் குழப்பிட்டு இருக்காதிங்க. அண்ட் இந்த எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. அண்ட் தேவையில்லாத போட்டு குழப்பி டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்காதிங்க, படிக்க முடியாது. ஸோ 9 to 10 மணி முடி நீங்கள் படித்து இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னு ஒரு ஷெடியூல் போடுங்க. 15 minutes. அடுத்த 15 minutes வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் டைம் இருக்குல்ல, அடுத்த நாள் நான் என்ன படிக்க போகிறேங்கிற ஒரு ஷெடியூல் போடுங்க. மேக்ஸில் 5 hours நான் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன், நாளைக்கு ஃபிசிக்ஸில் மத்தியான ஷெடியூலில் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன், இல்லை கெமிஸ்ட்ரியில் மத்தியான ஷெடியூலில் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன், நான் சாயங்காலம் பயாலஜியில் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் போட்டிங்கன்னா அடுத்த நாள் ஸ்மூத்தாக போகும். சப்போஸ் அந்த ஷெடியூலை முடிக்க முடியல, அந்த இப்போ 2 யூனிட் வச்சுருக்கேன், 2 யூனிட் அந்த டைமுக்கு முடிக்கணும், பரவாயில்ல, படித்த வரைக்கும் போதும், அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இந்த 10 நாளைக்கு ஃபிசிக்ஸ்லேயும் 10 யூனிட்டு, கெமிஸ்ட்ரிலையும் 15 யூனிட்டு, மேக்ஸ்லேயும் 12 யூனிட் படிக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் இருக்கிற 24 மணி நேரத்தையும் உங்களை படிக்க சொல்ல முடியாது. நான் உங்கள் உடம்பும் கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து 14 hours சொன்னேன். 20 hours படிக்கிற ஆளுகளாக இருக்காங்க. 20 hours இல்லை, 16 hours படிக்கிற ஆளுகளாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு முன்னாடியே நீங்கள் பெட்டுக்கு போயிடணும். அப்போ தான் 10:30க்குள்ளே நீங்கள் தூங்கிடுவீங்க. தூங்கினதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் முடிஞ்சு ஒரு 4:30க்கு எந்திருப்பீங்க. நீங்கள் 7 to 8 hours தூங்கினா மட்டும்தான் இந்த விஷயத்தை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து 12th 11th 2 பேர்த்துக்கு மட்டும் இல்லை, 10th இது ஆப்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணால் 500 எடுக்கலாமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக 500 மார்க் எடுக்கலாம். உங்களுடைய அவுட்புட் நல்லா இருந்தால். ஹார்ட் ஒர்க் எப்போவுமே ஃபெயில் ஆகாதுங்க. அந்த வார்த்தையாக இருக்கல, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸு. அது உண்மையான வார்த்தைங்க. நீங்கள் மனப்பூர்வமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா
நீங்கள் மனசில் வச்சுட்டு தேவையில்லாத போட்டு குழப்பாமல் உட்காந்து படிச்சிங்கன்னா. இன்னொன்று கேட்டிங்க, நடுவில் அந்த பிரேக்கில் நாங்கள் வந்து என்ன பண்ணலாங்க சார், இன்னும் ஒரு 2 டிப்ஸ் தரேன். கொஞ்சம் வாக்கிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வாக்கிங்னா வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் எங்கேயாவது வெளியே நடக்கலாம் இடம் இருந்தால். இல்லை அப்படின்னா சாங்ஸ் கேட்கலாம், இல்லை காமெடி பார்க்கலாம். சாங்ஸ் வந்து டைவர்ட் ஆகிற மாதிரி சாங்ஸ் கேட்காதீங்க. உங்கள் மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க சாங்ஸை கேளுங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் படுத்தும் உங்களை. ஸோ மித்தபடி நீங்கள் வந்து கேம் ஆடுறது, இல்லை வந்து தேவையில்லாமல் நீங்கள் டிவி போய் படத்தை பார்க்குறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. கேம் ஆடினீங்கன்னா தொடர்ந்து அதிலே இருப்பீங்க. ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டீங்க. ஐ மீன் அடுத்த ஷெடியூலுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. நீங்கள் அந்த கேம்லேயே உட்காந்துருவீங்க. அதான் உண்மை. ஓகேங்களா? அண்ட் வெளியே சுற்றுற வேலை வச்சுக்காதீங்க. அண்டு ஏதோ ஒன்று நான் சொல்லிட்டேன். கடைசி வாய்ப்பு விட்டுறாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக 500 மேலே 550 எடுப்பீங்க. தேங்க்யூ.